அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். என்றும் மாறாத இளமையும் குன்றாத அழகையும் கொண்ட முருகனின் சிவந்த நிறத்தினால் செந்தில் என்றழைக்கப்படும் செந்தில்நாதர் வண்ணமயிலேறி தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு யோகம், வேகம் மற்றும் போகத்தை வழங்குகிறார். முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படைவீடாக விளங்கும் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சூரபத்மனை வென்றதன் நினைவாக இருக்கும் இவ்வாலயம் 2000 ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுகிறது. முருகனின் இப்படைவீட்டை சிலப்பதிகாரம் திருச்சிலறைவாய் என்று அழைக்கப்பட்டது. அலைகள் விளையாடும் வங்கக்கடலில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அதனுடன் திரு என்ற அடைமொழியுடன் திருச்சிலறைவாய் என இலக்கியங்களில் பாடப்பெற்று அதுவே பெயரானது. இக்கோவிலை காக்கும் வீரவாகு தேவரின் பெயரால் வீரவாகு பட்டினம் என்றும் சிறப்பிக்கப்படுகிறது. கடுந்தவம் புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினான். அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்தார்கள். அவர்கள் வேண்டுகோளை ஏற்று தன் நெற்றியில் இருந்து 6 பொறிகளை உருவாக்கினார். அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார். அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளைக்கு ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்தார். முருகப்பெருமானை தரிசிக்க இவ்விடத்திற்கு தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களின் வரலாற்றை அவரிடமிருந்து கேட்டறிந்தார். ஆனால் அழிவின் விளிம்பில் இருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அறைகூவல் விடுத்தான். முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில் இடம் பிடித்து நற்பேறு பெற்றான். வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று அவ்விடத்தில் தங்கிய முருகனுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பினார். சூரபத்மனை வெற்றி கொண்டதை குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்பட்டார் முருகப்பெருமான். அது மருவி செந்தில்நாதர் என்றும், திருஜெயந்திபுரம் என்பது மருவி திருச்செந்தூர் எனவும் மாறியது. முருகனின் 2 தோற்றங்கள். முருகப்பெருமான் 2 வேறு தோற்றங்களில் தனித்தனியே எழுந்தருளி இருப்பது இந்த கோவிலின் தனி சிறப்பு. தெற்கு திசை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும், கிழக்கு திசை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்றும் 2 வேறு சன்னதியில் அருள் செய்கிறார். சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமாள் அவ்வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலரை வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செய்தார். அதனால் முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை போன்று இன்னும் நம்மால் காண முடியும். சிவயோகி போல் தலையில் ஜடாகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கிறது. அந்த லிங்கத்திற்கு தீபாரதனை காட்டிய பிறகே முருகனுக்கு தீபாரதனை நடைபெறுகிறது. இதேபோல் சண்முகருக்கும் நடைபெறுகிறது. சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறத்தில் லிங்கம் இருக்கிறது. சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால் தீபாராதனையை வெளிச்சத்தால் மட்டுமே காண முடியும். கோவிலின் ராஜகோபுரம் பொதுவாக கோவில்களில் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில்தான் அமைப்பது வழக்கம். அதன்படி கிழக்கு திசையில்தான் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கிறது. முருகப்பெருமான் இருக்கும் மூலஸ்தானத்தை பீடத்தை விட இக்கோபுர வாசல் உயரமாயிருக்கும் காரணத்தால் திறக்கப்படாமல் எப்பொழுதும் அடைக்கப்பட்டே இருக்கும். சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு நடக்கும் முருகன் தெய்வானை திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த ராஜகோபுர வாசலானது திறக்கப்படும். கங்கா பூஜை. உச்சிக்கால பூஜைக்கு பிறகு ஒரு பாத்திரத்தில் பால், அன்னம் ஆகியவற்றை வைத்து மேலதாளத்துடன் எடுத்து சென்று கடற்கரையில் கலந்து விடுகிறார்கள். தினமும் நடைபெறும் இந்த பூஜையை கங்கா பூஜை என்று அழைக்கிறார்கள். நாளிக்கிணறு. இந்த கோவிலில் 24 அடி ஆழத்தில் உள்ள கிணறு நாளிக்கிணறு என்று அழைக்கப்படுகிறது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த கிணற்றில் நீராடிய பின்னரே கடலில் குளிக்க வேண்டும் என்ற வழக்கமும் இந்த கோவிலில் உள்ளது. சூரபத்மன் என்ற அசுரனை அழிப்பதற்காக முருகப்பெருமான் தன் படைகளுடன் திருச்செந்தூரில் முகாமிட்டிருந்தார். அப்போது படை வீரர்களின் தாகத்தை தீர்ப்பதற்காக தன் வேலினால் இந்த கிணற்றை உருவாக்கினார் என்று புராணங்கள் கூறுகின்றன. சிவபெருமானின் அருளால் தோன்றிய முருகன் பிரணவ மந்திரத்தை பிரம்மனுக்கு போதித்தார். மகாவிஷ்ணுவின் அன்புக்குரியவராகவும் முருகன் விளங்குவதால் மும்மூர்த்திகளின் அருளை பெற்றவர். இதனை உணர்த்தும் விதமாக திருச்செந்தூரில் ஆவணி மாசி மாத திருவிழாவில் மும்மூர்த்திகளின் அம்சமாக முருகப்பெருமான் காட்சி தருகிறார். சாயாபிஷேகம். சூரசம்ஹாரத்திற்கு பிறகு மகாதேவர் சன்னதிக்கு வரும் ஜெயந்திநாதருக்கு முன் ஒரு கண்ணாடி வைக்கப்படுகிறது. அக்கண்ணாடியில் தெரியும் பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்கிறார்கள் அர்ச்சகர்கள். இந்நிகழ்வினை சாயாபிஷேகம் என்று அழைக்கின்றனர். சாயா என்பதற்கு நிழல் என்று பொருள். போரிலிருந்து திரும்பிய முருகனை
குளிர்விக்க செய்யும் பூஜை. முருகனே கண்டு மனமகிழ்ந்து குளிர்வதாக ஐதீகம். இத்துடன் சூரசம்ஹாரம் இனிதே நிறைவு பெறும். கந்தசஷ்டி விழாவின் போது பக்தர்கள் முருகன் மீது மஞ்சள் நீரூற்றி குளிர்வித்து மகிழ்கின்றனர். வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று கோவில் கொண்டதால் குரு பகவானின் அருள் பெற விரும்புவோர் குரு திசையில் இவ்விறைவனை வணங்கி பலன் பெறுகிறார்கள். ஜெயந்திநாதராய் அருள் வழங்குவதால் இங்கு முருகனை வணங்குவோருக்கு வாழ்வில் வெற்றி கிடைக்கும். ஏவல், பில்லி, சூனியம் போன்றவற்றால் பாதித்தவர்கள் இவ்வாலயத்தில் வழிபட்டால் தீவினை நீங்கி பலன் பெறலாம். குழந்தை பேரின்றி இருப்பவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கோவிலை வலம் வந்தால் மக்கப்பெரு அருள்வார். கந்தன் வாழ்நாள் முழுவதும் தவம் செய்த பலன் கிடைக்க ஒரு நாள் உபவாசம் இருந்து வழிபட்டால் தவம் செய்த பலனை பெறலாம் என சூதம முனிவர் கூறுகிறார். இதுபோல ஆன்மீக பதிவுகளை பெற நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.